உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வியாதின்னு சொல்லி சில நேரத்தில் யாருன்னா இருப்பீங்க, மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எத்தனையோ கடவுள் நம்பிக்கையில் கூட இருப்பீங்க, புரியுதுங்களா? ஆனாலும் வியாதியில் நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி ஒரு அறிவில் இருப்பீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா இயேசுவிடம் வந்த எந்த வியாதியும் அவரை தொட்டதா இல்லை, அதே போல் உங்களையும் தொட வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் சொல்லலாம் தைரியமாக, தேவையில்லாமல் நீ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை எவ்வளோ அறிக்கையிடுறீங்களோ, எப்படின்னா நீ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கணும் வாயில். நீங்கள் எவ்வளோ அறிக்கை இட்டுனே இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ஆன்மாவில், உங்களுடைய சரீரத்தில் இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களேன், உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உடனடியான ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். ஆமீன். ஸோ தொடர்ந்து அப்பா கனெக்ஷனில் இருங்க. உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமீன்.